ஓம் சாந்தி. முரளி தேதி 6/3/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உண்மையான துன்பத்திலிருந்து மீட்டெடுக்கும் சேனை, அதாவது சால்வேஷன் ஆர்மியாகி அனைவரையும் இந்த பாவ உலகத்திலிருந்து புண்ணிய உலகத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும். மூழ்கி போய்விட்ட அனைவரின் படகையும் அக்கறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். கேள்வி: எந்த ஒரு நிச்சயம் ஒவ்வொரு குழந்தையின் புத்தியிலும் நம்பர் வார் பதிகின்றது? பதில்: பதீத்த பாவனர் நம்முடைய அன்பான பாபா நமக்கு ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த நிச்சயம் ஒவ்வொருவரின் புத்தியிலும் நம்பர் வார் பதிகிறது. முழு நிச்சயம் யாருக்காவது ஏற்பட்டிருந்தாலும் கூட மாயா முன்னால் நின்று கொண்டுள்ளது. தந்தையை மறந்து விடுகின்றனர், ஃபெயில் ஆகி விடுகின்றனர். யாருக்கு நிச்சயம் ஏற்படுகிறதோ அவர்கள் பாவனமாவதற்கான புருஷார்த்தத்தில் ஈடுபட்டு விடுகின்றனர். இப்போதோ வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பது புத்தியில் உள்ளது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு குட் மார்னிங். குழந்தைகள் இதையோ அறிந்துள்ளனர். சத்யுகத்தில் சதா குட் மார்னிங், குட் டே, குட் ஈவினிங், குட் நைட், அனைத்தும் நல்லதிலும் நல்லதாகவே இருக்கும். இங்கோ குட் மார்னிங் கிடையாது, குட் நைட்டும் கிடையாது. இரவு நேரம் அனைத்திலும் தீயதாகும். ஆக அனைத்திலும் நல்லது எது? காலை பொழுது. அது அமிர்த வேலை என சொல்லப்படுகிறது. உங்களின் ஒவ்வொரு வேலையும் நல்லதிலும் நல்லதாகவே உள்ளது. குழந்தைகள் அறிவார்கள், இச்சமயம் நாம் யோக யோகேஸ்வர் மற்றும் யோக யோகேஸ்வரிகள். உங்கள் தந்தையாகிய ஈஸ்வரன் வந்து யோகத்தை கற்பிக்கின்றார். அதாவது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரே ஒரு ஈஸ்வரனோடு யோகம் உள்ளது. குழந்தைகள் உங்களுக்கு யோகேஸ்வருக்கு பிறகு ஞான ஞானேஸ்வர் பற்றி தெரிந்துள்ளது. யோகா, அதாவது புத்தியின் தொடர்பு ஏற்பட்டு விட்டது. பிறகு தந்தை உங்களுக்கு முழு சக்கரத்தை பற்றிய ஞானத்தை புரிய வைக்கிறார். இதன் மூலம் நீங்களும் கூட ஞான ஞானேஸ்வர் ஆகிறீர்கள். ஈஸ்வரனாகிய தந்தை குழந்தைகளுக்கு வந்து ஞானம் மற்றும் யோகத்தை கற்றுத்தருகிறார். எந்த ஈஸ்வரன்? நிராகார் தந்தை. இப்போது புத்தியை பயன்படுத்துங்கள். குருமார்களுக்கோ அநேக வழிகள் உள்ளன. சிலர் சொல்வார்கள், கிருஷ்ணரோடு யோகம் வையுங்கள் என்று. பிறகு அவருடைய சித்திரத்தை தருவார்கள். சிலர் சாய்பாபா, சிலர் மகரிஷி பாபா, சிலர் முஸ்லிம்களினுடைய, சிலர் பார்சிகளினுடையதை தருவார்கள். அனைவரையும் பாபா பாபா என சொல்லிக் கொண்டே உள்ளனர். அனைவரும் பகவானே பகவான்தான் என சொல்வார்கள். இப்போது நீங்கள் அறிவீர்கள், மனிதன் பகவானாக ஆக முடியாது. இந்த லக்ஷ்மி நாராயணரும் கூட பகவான் பகவதி என சொல்ல முடியாது. பகவானோ ஒரு நிராகார் ஆவார். அவர் ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் தந்தையாவார். அவர் சிவபாபா என அழைக்கப்படுகிறார். நீங்கள்தான் ஜென்ம ஜென்மாந்திரமாக சத்சங்கம் கேட்டே வந்திருக்கிறீர்கள். யாராவது சாது சந்நியாசி, பண்டிதர் முதலானவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். இவர்கள் நம்முடைய குரு என மக்கள் அறிந்துள்ளார்கள். நமக்கு அவர்கள் கதை சொல்லிக் கொண்டுள்ளனர். சத்யுகத்தில் கதைகள் முதலியன கிடையாது. பாபா வந்து புரிய வைக்கின்றார். வெறுமனே பகவான் அல்லது ஈஸ்வரன் என சொல்வதால் ரசனை, அதாவது அன்பு வராது. அவர் தந்தை என்பதால் பாபா என சொல்வதன் மூலம் சப்தம் சிநேகபூர்வமானதாக, அதாவது அன்பானதாக ஆகிவிடுகின்றது. நீங்கள் அறிவீர்கள், பாபா மம்மாவின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறோம். இதன் மூலம் நமக்கு ஸ்வர்க்கத்தின் சுகங்கள் கிடைக்கின்றன. நாம் மனிதனில் இருந்து தேவதையாக, நரகவாசியிலிருந்து ஸ்வர்கவாசியாக ஆகிறோம்.
என்று வேறு எந்த ஒரு சத் சங்கத்திலும் புரிந்து கொண்டிருக்க மாட்டார்கள். இப்போது உங்களுக்கு சத்தியமான தந்தையோடு சங்கம், அதாவது சேர்க்கை உள்ளது. மற்ற அனைவருக்கும் அசத்தியத்தோடு, அதாவது பொய்யான சங்கம் என சொல்லப்படுகிறது, பாடப்படவும் செய்கிறது. சத்தியமான சங்கம் அக்கறை கொண்டு சேர்க்கும். தேக சம்பந்தமான சங்கம் மூழ்கடித்து விடும். பாபா சொல்கின்றார், ஆத்ம அபிமானி, அதாவது தேகி அபிமானி ஆகுங்கள். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆத்மாக்களுக்கு கற்றுத் தருகிறேன். இந்த ஆன்மீக ஞானம் சுப்ரீம் ஆத்மா வந்து ஆத்மாக்களுக்கு கற்றுத் தருகிறார். மற்ற அனைத்தும் பக்தி மார்க்கம், அது ஒன்றும் ஞான மார்க்கம் கிடையாது. பாபா சொல்கிறார், நான் அனைத்து வேத சாஸ்திரங்கள், சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றி அறிந்துள்ளேன். நான் அனைத்திற்கும் அத்தாரிட்டி. அவர்கள் பக்தி மார்க்கத்தின் அத்தாரிட்டி. அநேக சாஸ்திரங்கள் முதலியவற்றை படிக்கிறார்கள் என்பதால் அவர்கள் சாஸ்திரங்களின் அத்தாரிட்டி என சொல்கின்றனர். உங்களுக்கு பாபா உண்மையை சொல்கிறார். இப்போது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். சத்தியத்தின் சங்கம் அக்கறை சேர்க்கும், பொய்யின் சங்கம் மூழ்கடிக்கும். இப்போது பாபா குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக பாரதத்தை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் ஆன்மீக சால்வேஷன் ஆர்மி. துன்பத்தில் இருந்து அனைவரையும் மீட்கிறீர்கள். பாபா சொல்கிறார், ஸ்வர்க்கமாக இருந்த பாரதம் இப்போது நரகமாக ஆகிவிட்டுள்ளது, மூழ்கிவிட்டுள்ளது. மற்றபடி அப்படியே கடலின் அடித்தளத்தில் இல்லை. நீங்கள் சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறீர்கள். சத்யுகம், திரேதாயுகம், சதோ பிரதானம். இது பெரிய கப்பல். நீங்கள் கப்பல் மீது அமர்ந்திருக்கிறீர்கள். இது பாவங்களின் நகரம். ஏனென்றால் அனைவரும் பாவாத்மாக்கள். உண்மையில் குரு என்பவர் ஒருவரே. அவரை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. ஓ காட் ஃபாதர் என்று எப்போதுமே அழைக்கின்றனர். காட் ஃபாதர் கம் பிரிசப்டர். இறை தந்தை மற்றும் குரு ஆசான் என அழைப்பதில்லை. ஃபாதர் என்று மட்டுமே அழைக்கின்றனர். அவர் பதீத பாவனர். ஆகவே குருவாகவும் ஆகின்றார். அனைவரின் பதீத பாவன், சத்கதி அளிக்கும் வல்லல் ஒருவர்தான். இந்த பதீத்த உலகில் எந்த ஒரு மனிதரும் சத்கதி அளிக்கும் வல்லல் அல்லது பதீத்த பாவனராக இருக்க முடியாது. பாபா சொல்கிறார், எவ்வளவு கலப்படம், லஞ்சம், ஊழல்கள் உள்ளன. இப்போது நான் கன்யாக்கள், மாதாக்கள் மூலம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டியுள்ளது. நீங்கள் அனைவரும் பிரம்மா குமார் குமாரிகள், சகோதர சகோதரிகள் ஆகிறீர்கள். இல்லையென்றால் தாத்தாவின் ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? தாத்தாவிடமிருந்து 21 பிறவிக்கு ஆஸ்தி, அதாவது ஸ்வர்க்கத்தின் ராஜ்ய பதவி கிடைக்கிறது. வருமானம் எவ்வளவு பெரியது! இது உண்மையான வருமானம், உண்மையான தந்தை மூலம் கிடைப்பது. தந்தை தந்தையாகவும் உள்ளார், ஆசிரியராகவும் உள்ளார், சத்குருவாகவும் உள்ளார். நடைமுறையில் செய்து காட்டுபவர். குரு இறந்து போனால் சீடருக்கு அவருடைய ஆசனம் கிடைத்துவிடும் என்பது கிடையாது. அவர் தேக சம்பந்தமான குரு. இவர் ஆன்மீக குரு. நல்லபடியாக இவ்விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இவை முற்றிலும் புது விஷயங்கள். நீங்கள் அறிவீர்கள், நமக்கு எந்த ஒரு மனிதனும் படிப்பு சொல்லித் தரவில்லை. நமக்கு சிவபாபா ஞானக்கடல், பதீத பாவனர் இந்த ஷரீரத்தின் மூலம் கற்றுத் தருகிறார். உங்கள் புத்தி சிவபாபாவின் பக்கம் உள்ளது. அந்த சத் சங்கங்களில் மனிதர்களின் பக்கம் புத்தி போகும். அவை அனைத்தும் பக்தி மார்க்கம். இப்போது நீங்கள் பாடுகிறீர்கள், நீங்கள்தான் தாயும் தந்தையும், நாங்கள் உங்கள் குழந்தைகள். இவரோ ஒருவர் இல்லையா? ஆனால் பாபா சொல்கின்றார், நான் எப்படி வந்து உங்களை என்னுடையவர்களாக ஆக்குவேன்? நான் உங்களுடைய தந்தை. ஆக நான் இவருடைய ஷரீரத்தை ஆதாரமாக எடுத்துக் கொள்கிறேன். ஆகவே இவர், அதாவது பிரம்மா, என் துணைவியும் ஆகின்றார், குழந்தையும் ஆகின்றார்.
இவர் மூலம் ஷிவபாபா குழந்தைகளை தத்தெடுக்கின்றார் எனும்போது இவர் பெரிய அம்மா ஆகின்றார். இவருக்கு மம்மா யாரும் கிடையாது. சரஸ்வதி ஜெகதம்பா என அழைக்கப்படுகிறார். அவர் உங்களை பராமரிப்பதற்காக அமர்த்தப்பட்டுள்ளார். சரஸ்வதி ஞான ஞானேஸ்வரி. இவர் சிறிய தாய் ஆவார். இவை மிகவும் ஆழமான விஷயங்களாகும். நீங்கள் இப்போது இந்த ஆழமான படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மதிப்புடன் தேர்ச்சி பெற வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணன் மதிப்புடன் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அவர்களுக்கு அனைவரை காட்டிலும் பெரிய ஸ்காலர்ஷிப் கிடைத்துள்ளது. எந்த ஒரு தண்டனையும் அடைய வேண்டியது இல்லை. பாபா சொல்கிறார், எவ்வளவு முடியுமோ நினைவு செய்யுங்கள். இது பாரதத்தின் புராதான யோகம் என சொல்லப்படுகிறது. பாபா சொல்கின்றார், உங்களுக்கு அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை சொல்கிறேன். நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்பித்தேன். அதன் மூலம் நீங்கள் பலனை அடைந்தீர்கள். பிறகு ஞானம் முடிந்து போனது. பிறகு எப்படி பரம்பரையாக நடக்க முடியும்? அங்கே சாஸ்திரங்கள் முதலியன கிடையாது. மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்கள், இஸ்லாமியர்கள், பௌத்தியர்கள் முதலானவர்களின் ஞானம் மறந்து போவதில்லை. அவர்களுடையது பரம்பரையாக நடைபெறுகிறது. அனைவருக்கும் தெரியும். ஆனால் பாபா சொல்கின்றார், நான் உங்களுக்கு சொல்லும் ஞானம் வேறு யாருக்கும் தெரியாது. பாரதம் துக்கம் நிறைந்ததாக ஆகிவிடுகிறது. அவர்களை நான் வந்து சுகவாசி ஆக்குகிறேன். பாபா சொல்கின்றார், நான் சாதாரண உடலில் அமர்ந்துள்ளேன். உங்கள் புத்தி யோகம் பாபாவிடம் இருக்க வேண்டும். ஆத்மாக்களின் தந்தை பரம்பிதா பரமாத்மா. குழந்தைகள் அனைவருக்கும் அவர் தந்தை. அவருக்கு அனைவரும் குழந்தைகள் ஆகின்றனர் இல்லையா? ஆத்மாக்கள் அனைவரும் இப்போது புதிதாக உள்ளனர். பாபா சொல்கின்றார், நான் இப்பொழுது நடைமுறையில் வந்துள்ளேன். விநாசம் முன்னால் நின்று கொண்டுள்ளது. நெருப்பு பற்றிக் கொள்ளும் என்பதை அறிந்திருக்கிறீர்கள். அனைவரின் சரீரங்களும் அழிந்து போகும். ஆத்மாக்கள் அனைவரும் வீட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும். பிரம்மத்தில் ஐக்கியமாகி விடுவார்கள் அல்லது ஜோதியோடு ஜோதியாகி விடுவார்கள் என்பதெல்லாம் கிடையாது. அதை பிரம்ம கோவில் என சொல்லிவிடுகின்றனர். உண்மையில் பிரம்ம மகா தத்துவமும் ஆத்மாவின் வசிப்பிடம் ஆகும். நம்முடைய முதல் கோவில் இதுதான். பவித்ர ஆத்மாக்கள் அங்கே வசிக்கின்றனர். இவ்விஷயங்களை எந்த ஒரு மனிதனும் புரிந்திருக்கவில்லை. ஞான கடலாகிய பாபா வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா புரிய வைக்கின்றார். இப்போது நீங்கள் ஞான ஞானேஸ்வர், பிறகு ராஜ ராஜேஸ்வர் ஆகிறீர்கள். உங்கள் புத்தியில் உள்ளது பதீத பாவனர், மிக மிக அன்பானவர் வந்து நமக்கு ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தியை தந்து கொண்டிருக்கின்றார். அநேகரின் புத்தியில் இது கூட பதிவதில்லை. இத்தனை பேர் அமர்ந்துள்ளனர். இதில் யாரும் 100% நிச்சய புத்தி உள்ளவர்கள் கிடையாது. சிலர் 80%, சிலர் 50%, இன்னும் சிலர் அது கூட இல்லை. அவர்கள் முற்றிலும் தோல்வி அடைந்துவிட்டனர். நிச்சயமாக நம்பர் வாராக உள்ளனர். அநேகருக்கு நிச்சயம் இல்லை. நிச்சயம் ஏற்படவும் செய்யலாம். ஆனால் மாயா நின்று கொண்டுள்ளது. பாபாவை மறந்து விடுகின்றனர். இந்த பிரம்மா தானே சொல்கின்றார், நான் முழு பக்தனாக இருந்தேன். 63 பிறவிகள் பக்தி செய்தேன். தத்துவம், அதாவது அதுவேதான் நீ, நீயேதான் நான். நீங்களும் கூட 63 பிறவிகளாக பக்தி செய்திருக்கிறீர்கள். 21 பிறவிகள் சுகம் பெற்றிருக்கிறீர்கள். பிறகு பக்தராகி இருக்கிறீர்கள். பக்திக்கு பிறகு வைராகியம். அவர்களும் வீடு வாசல் மீது வைராகியம் வருகிறது. அது எல்லைக்குட்பட்ட வைராகியம் என சொல்லப்படுகின்றது. உங்களுடையது எல்லையற்ற வைராகியம். அந்நியாசிகள் வீடு வாசலை விட்டு காடுகளுக்கு சென்று விடுகின்றனர். இப்போது யாரும் காட்டில் இல்லை. காட்டில் அனைத்து குடில்களும் காலியாகிவிட்டன. ஏனெனில் முதலில் சதோ பிரதானமாக இருந்தனர். இப்போது அவர்கள் தமோ பிரதானமாக ஆகிவிட்டனர். இப்போது அவர்களுடன் எந்த ஒரு சக்தியும் இல்லை. லக்ஷ்மி நாராயணன் ராஜதானியில் இருந்த சக்தி அவர்கள் புனர்ஜென்மம் எடுத்தே
இப்போது பாருங்கள், அவர்கள் எங்கே வந்து சேர்ந்திருக்கின்றனர். இப்போது எந்த ஒரு சக்தியும் இல்லை. இங்குள்ள அரசாங்கமும் கூட சொல்கிறது, நாங்கள் தர்மத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. தர்மங்களில்தான் அதிக நஷ்டம் ஏற்படுகிறது. சண்டையிட்டுக் கொண்டு மாநாடுகள் நடத்தி கொண்டுள்ளனர். அனைத்து தர்மங்களை சேர்ந்தவர்களும் ஒரே வழிப்படி நடப்பவராக ஆகிவிட வேண்டும். ஆனால் கேளுங்கள், ஒன்றாக எப்படி ஆகிவிட முடியும்? இப்போதோ அனைவரும் திரும்பி செல்ல போகின்றனர். பாபா வந்துள்ளார். இந்த உலகம் இப்போது சுடுகாடாக ஆகப் போகின்றது. மற்றபடி இதுவோ வெரைட்டி மரம். ஆகவே ஒன்றாக இருந்தால் எப்படி இருக்கும் என்பது பற்றி எதுவும் புரிந்து கொள்வது இல்லை. பாரதத்தில் ஒரு தர்மம் இருந்தன. அவர்கள் அத்வைத, அதாவது பிளவுபடாத தர்மத்தை சேர்ந்த தேவதைகள் என சொல்லப்படுகின்றனர். துவைத், அதாவது பன்முகத்தன்மை என்றால் அசுரர். உங்கள் தர்மம் மிகவும் சுகம் தரக்கூடியது. நீங்கள் அறிவீர்கள், புனர்ஜென்மம் எடுத்து நாம் மீண்டும் 84 பிறவிகளை அனுபவிக்கிறோம். நாம் தான் 84 பிறவிகளை எடுத்துள்ளோம் என்பதில் நிச்சயம் இருக்க வேண்டும். நாம் தான் போக வேண்டும், திரும்பவும் வர வேண்டும். பாரதவாசிகளுக்கு தான் புரிய வைக்கிறார். நீங்கள் 84 பிறவிகளை எடுத்து விட்டீர்கள். இப்போது இது உங்களுக்கு அநேக பிறவிகளின் கடைசி பிறவி. ஒருவருக்கு மட்டும் சொல்வதில்லை, பாண்டவ சேனைக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் பண்டாக்கள், அதாவது வழிகாட்டிகள். நீங்கள் ஆன்மீக யாத்திரையை கற்றுத் தருகிறீர்கள். அதனால் பாண்டவ சேனை என அழைக்கப்படுகிறீர்கள். ராஜ்யம் இப்போது கௌரவர்களுக்கும் இல்லை, பாண்டவர்களுக்கும் இல்லை. அவர்களும் பிரஜைகள், நீங்களும் பிரஜைகள். கௌரவ பாண்டவர் சகோதர சகோதரர்கள். பாண்டவர்களின் பக்கம் பரம்பிதா பரமாத்மா இருக்கிறார் என சொல்லப்படுகின்றது. பாபாதான் வந்து மாயா மீது வெற்றி பெறுவதற்கு கற்றுத்தருகிறார். நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த அஹிம்சையாளர்கள். அஹிம்சா பரமோ தர்மம், அதாவது மிக மேலான தர்மம். முக்கிய விஷயம், காம கட்டாரி செலுத்தக்கூடாது. பாரதவாசிகள் பசுவதை கூடாது. இதுவே அஹிம்சை என்பதாக புரிந்து கொண்டுள்ளனர். ஆனால் பாபா சொல்கின்றார், காம கட்டாரி செலுத்தாதீர்கள், அதாவது விகாரத்தில் ஈடுபடாதீர்கள். இதுதான் பெரியதிலும் பெரிய இம்சை என சொல்லப்படுகின்றது. சத்யுகத்தில் காம கட்டாரியும் கிடையாது, அடிதடி சண்டையும் கிடையாது. இங்கே இரண்டுமே உள்ளது. காம கட்டாரிதான் முதல், இடை, கடை முழுவதும் துக்கம் தருவது. நீங்கள் ஏணிப்படியில் இறங்கி வருகிறீர்கள். 84 பிறவிகள் பாரதவாசிகளாகி நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. பிறகு புனர்ஜென்மம் எடுக்கிறீர்கள். ஒவ்வொரு ஜென்மமும் ஒவ்வொரு படியாகும். இங்கிருந்து நீங்கள் ஒரே அடியாக மேலே உயரத்திற்கு ஜம்ப் செய்து விடுகிறீர்கள். 84 படிகள் இறங்குவதற்கு உங்களுக்கு 5000 ஆண்டுகள் பிடிக்கிறது. இப்போது பிறகு நீங்கள் ஒரு வினாடியில் மேலே ஏறி சென்று விடுகிறீர்கள். வினாடியில் ஜீவன் முக்தி யார் தருகிறார்? தந்தை. இப்போது அனைவரும் ஒரே அடியாக தரையில் விழுந்து விட்டனர். இப்போது பாபா சொல்கின்றார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் போதும். இதை புத்தியில் நினைவில் வைக்க வேண்டும். இப்போது நாடகம் முடிவடைந்தது. நாம் வீட்டிற்கு திரும்ப செல்ல வேண்டும். நாம் நம்முடைய தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்ய வேண்டும். முதலில் பாபாவை நினைவு செய்யுங்கள். அவர்தான் உங்களுக்கு வீட்டுக்கு செல்வதற்கான வழி சொல்கிறார். பாபாவின் நினைவு மூலம் விகர்மங்கள் விநாசமாகும். பிரம்மத்தை நினைவு செய்வதன் மூலம் ஒரு பாவம் கூட நீங்காது. பதீத்த பாவனர் பரமாத்மாதான். அவர் எப்படி பாவனமாக்குகிறார்? இந்த உலகம் ஒன்று புரிந்து கொள்ள முடியாது. பாபா வந்து அவசியம் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டி உள்ளது. பாபா வந்துள்ளார் என்றால் குழந்தைகள், நீங்கள் ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள். எப்போது வந்தார்? இதை சொல்ல முடியாது. இந்த நேரம், இந்த தேதி, இந்த கிழமை வந்தார் என்பதை சொல்ல முடியாது. ஷிவ் பாபா எப்போது வந்தார் என்று எப்படி சொல்ல முடியும்?
அநேக சாட்சா்காரங்கள் ஆகின்றன. முதலில் நாம் சர்வ வியாபி என நினைத்திருந்தோம், அல்லது ஆத்மாவேதான் பரமாத்மா என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்போது சரியானது என்ன என்பது தெரிந்துவிட்டது. பாபா தினந்தோறும் ஆழமான விஷயங்களை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். நீங்கள் சாதாரண குழந்தைகள் எவ்வளவு பெரிய ஞானத்தை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, மதிப்புடன் தேர்ச்சி பெறுவதற்காக தண்டனையில் இருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நினைவில் இருப்பதால் மட்டுமே ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கான அதிகாரம், அதாவது உரிமை உள்ளவர் ஆக முடியும். இரண்டாவது, உண்மையிலும் உண்மையான பாண்டவர் ஆகி அனைவருக்கும் ஆன்மீக யாத்திரை செய்விக்க வேண்டும். எந்தவிதமான இம்சையும் செய்யக்கூடாது. வரதானம். கலங்கரை விளக்கு என்ற ஸ்திதியின் மூலம் பாவ கர்மங்களை அழிக்கக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆகுக. கலங்கரை விளக்கு என்ற ஸ்திதியின் மூலம் பாவ கர்மங்களை அழிக்கக்கூடிய புண்ணிய ஆத்மா ஆகுக. விளக்கம். எங்கு வெளிச்சம் இருக்கிறதோ அங்கு எந்த பாவ காரியமும் ஏற்படாது. எனவே சதா லைட் ஹவுஸ் ஸ்திதியில் இருப்பதன் மூலம் மாயை எந்த பாவ காரியமும் செய்விக்க முடியாது. சதா புண்ணிய ஆத்மா ஆகிவிடுவீர்கள். புண்ணிய ஆத்மா சங்கல்பத்திலும் எந்த பாவ காரியமும் செய்ய முடியாது. எங்கு பாவம் இருக்கிறதோ அங்கு தந்தையின் நினைவு இருக்காது. எனவே திட சங்கல்பம் செய்யுங்கள். நான் புண்ணிய ஆத்மா, பாவம் என் எதிரில் வர முடியாது. கனவு அல்லது சங்கல்பத்திலும் பாவத்தை வரவிடாதீர்கள். ஸ்லோகன். யார் ஒவ்வொரு காட்சியையும் சாட்சியாக பார்க்கிறார்களோ அவர்களே சதா மகிழ்ச்சியாக இருப்பார்கள். யார் ஒவ்வொரு காட்சியையும் சாட்சியாக பார்க்கிறார்களோ அவர்களே சதா மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவ்யக்த இஷாரே. நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கி சதா பயமற்றவராக, கவலையற்றவராக இருங்கள். நிச்சய புத்தி உடைய குழந்தைகள் சதா மகிழ்ச்சியாக மற்றும் கவலையற்று இருப்பார்கள். கவலை குஷியை அழித்து விடுகிறது. மேலும் கவலையற்று இருந்தால் சதா குஷியுடன் இருப்பீர்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏன், எப்படி, எதற்கு என்ற கேள்வி வருகிறதோ அப்பொழுது கவலை ஏற்படுகிறது. ஏன், எதற்கு, எப்படி, இது கவலைக்கான சாவியாகும். எனக்கு மட்டுமே ஏன் இவ்வாறு ஏற்படுகிறது, எனக்கு இவ்வளவு பந்தனங்கள் ஏன் வருகிறது, என்னிடம் ஏன் மாயை வருகிறது, என்னுடைய கணக்கு வழக்கு இவ்வளவு கடுமையாக ஏன் இருக்கிறது என்று சிலர் கூறுகின்றனர். ஏன் என்று வருகிறது எனில் கவலையின் அலை இருக்கிறது. இந்த கேள்விகளில் இருந்து விடுபட்டவர்கள்தான் கவலையற்றவர்கள். ஓம் சாந்தி.